இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் ஒரு கடாயில் பார்த்திங்கன்னா 3 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லெண்ணெய் ஆட் பண்ணிங்க அப்படின்னா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லெண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இப்போ நான் இதில் பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பை ஆட் பண்ணிக்கிறேன். கடலைப்பருப்பு நல்லா பொரியட்டும். இப்போது கடலைப்பருப்பு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நான் இதில் பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்து ஆட் பண்ணிக்கிறேன். கடுகு உளுந்து நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நான் இதில் காய்ந்த மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 5 காய்ந்த மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருங்காயத்தூள், அடுத்து 2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். 3 எலுமிச்சைப்பழ அளவுக்கு புளி எடுத்து தண்ணியில் நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பார்த்திங்கன்னா தண்ணியில் கரைச்சிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 தடவை அளவுக்கு தண்ணியில் கரைச்சிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா வத்தட்டும். நல்லா வத்தின பிறகு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா வத்திருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம். இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நான் ஓப்பன் பண்ணிவிட்டேன். இப்போ நான் இதில் பார்த்தீங்கன்னா வெந்தயப்பொடி ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயப்பொடி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த வெந்தயப்பொடி பார்த்தீங்கன்னா வெந்தயத்தை நல்லா வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதை தான் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த வெந்தயப்பொடி ஆட் பண்ணால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எல்லாத்தையுமே நம்ம கலந்து விட்டுறலாம். நல்லா புளிச்சாறு பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாகி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு அப்படின்னா நமக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். லாஸ்ட்டில் உப்பு போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நமக்கு புளிச்சாறு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சாதத்தை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிட்டு ஒரு 5 தடவை வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 5 தடவை நீங்கள் பார்த்தீங்கன்னா புளி சாதம் ரெடி பண்ணி லஞ்ச் பாக்ஸில் கட்டிக்கலாம். புளி சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாக என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேனக்கிழங்கு வறுவல் தான் செய்ய போகிறேன். அதுக்கு இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஒரு கடாயில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கிட்டேன். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இப்போ நான் இதில் சேனக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். அது இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஒரு சிம்பிளான சைட் டிஷ் தான் இது. புளி சாதத்துக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம இதில் என்னென்ன ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் இதில் பார்த்தீங்கன்னா 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா மிளகாய்த்தூள் வந்து உங்கள் காரத்தை அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா தேவையான அளவு உப்பு போட்டுட்டு எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுறலாம். இது நல்லா வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா வந்து மொறுன்னு வரணும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். பத்து நிமிஷம் அடுப்பை சிம்மில் வச்சாலே போதும். சேனக்கிழங்கு நல்லா ஃப்ரை ஆயிரும். எண்ணெயிலே பார்த்திங்கன்னா அது நல்லா மொறுன்னு ரெடி ஆயிரும். நமக்கு தண்ணி எதுவுமே நம்ம ஆட் பண்ண வேணாம். எண்ணெயிலே நல்லா வேக விடுங்க. லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா 2 பூண்டு பல் மட்டும் தட்டி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டிங்கன்னா நமக்கு சூப்பராக சேனக்கிழங்கு ஃப்ரை ரெடி ஆயிரும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த புளி சாதத்துக்கும் சேனக்கிழங்கு வறுவலுக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இதை மறக்காமல் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. இதை ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்லேயும் ஷேர் பண்ணிக்கோங்க. சேனலுக்கு புதுசாக இருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க.